ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசன் மதிப்பிற்குரிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோடி சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு கிரக சுபத்துவ பாவத்துவ கோட்பாடு ஜாதகத்துல சொல்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும். கிரக பாவக பாவத்துவ சுபத்துவ ஒளி இருள், அதே மாதிரி சூட்சும வலு, செவ்வாய் சனியின் கொடூர குணங்களை, இயல்பு நிலையில் உள்ள செவ்வாய் சனியின் கொடூர குணங்களை கேது மட்டுப்படுத்தும். இதுதான் சூட்சும வலு. இது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. எனது மேன்மைமிக்க ஆசான் அவர்களுடைய உன்னதமான கண்டுபிடிப்பு. இதை வச்சுதான் நான் பலன் சொல்றேன். இன்னும் பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளி மாநிலத்தில் உள்ள வெளிநாட்டில் உள்ளவர்கள் அடுத்தடுத்து பார்க்குறாங்கன்னா பலன்கள் இதுல தான் இருக்குது. மற்ற எல்லா அமைப்பும் சொல்லி வந்தாலும் அதையெல்லாம் விட இந்த சுபத்துவம் தான் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பான முறையில் சுபத்துவ பாவத்துவ கோட்பாடு தான் மாற்றத்தை கொடுக்கும். இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு செவ்வாய் சனி தொடர்பும் பல் மருத்துவமும். செவ்வாய் சனி சேரக்கூடாது. அப்ப ஒரே வார்த்தையில எந்த பதிலும் இல்லை. கடுமையான செவ்வாய் கடுமையான சனி தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்படி இல்லை, சுபத்துவமா நம்ம இப்ப தொடர்பு கொள்ளும் போது அது நன்மையாக அமையும். மருத்துவம் செவ்வாங்க. ஒரு ஜாதகத்துல எந்த கிரகம் அதிக சுபத்துவமா இருக்கோ அதன் மூலம் எண்ணங்களும் தொழில்களும் வரும்னு சொல்றது. இப்ப செவ்வாய் தான் மருத்துவம், அதிகாரம், விளையாட்டு இப்படி வரும். அதுக்கடுத்து கட்டடம், சிவில், இது பூரா வருங்க. இப்ப முதன்மையா செவ்வாய் அதிக சுபத்துவமா இருக்கும் பொழுது அந்த செவ்வாயின் மருத்துவத்துள்ள இருக்காரு, பல் மருத்துவத்தில் இருக்காரு, பிடிஎஸ். அது ஏன்னா சனி பார்த்துட்டா அந்த தரத்தை குறைக்கும், செவ்வாயோட தரத்தை குறைக்கும். சனி முழுக்க முழுக்க பாவகிரகம், அதை நல்லா புரிஞ்சுக்கிறணும். யோகரா இருந்தாலுமே சுபத்தன்மை இல்லைன்னா நம்ம கண்ணே நம்மளை குத்தும். நம்ம கண்ணே நம்மளை குத்த மாட்டோம், ஆனால் சமயத்துல குத்தும் இல்லை. அதுதான் சனி. அப்ப இதைத்தான் நம்ம விளக்க போறேன். செவ்வாய் சனி தொடர்பும் பல் மருத்துவமும். பிடிஎஸ்ங்கிறது பல் மருத்துவம். இதை விளக்கிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற எனது யூடியூப் சேனல்ல 1300க்கும் மேற்பட்ட கிரக சுபத்துவ பாவத்துவ கோட்பாடின் பதியப்பட்ட வீடியோக்கள் நிறைய இருக்கு, பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் இப்ப உயர் படிப்பு போற நேரம் சரியா? அப்போ நீங்க உங்க வயசுக்கு தகுந்தவாறு நீங்க உங்க பிள்ளைகள் பேர குழந்தைகள்லாம் என்ன படிக்க வைக்கலாம், உங்க அந்த ஜாதகங்கள்ல எந்த கிரகம் சுபத்துவமா இருக்கு, அந்த துறையில படிக்கலாமா, படிச்சதிலே வேலைக்கு போகலாமா, அல்லது மாறுபட்டு போகுமா, சம்பாத்தியத்திறன் ஜாதகத்துல பொதுவான அமைப்பு, அடிப்படை பலங்கள் இருக்கு, 6-10 தொழில், வேலை, இந்த அமைப்பெல்லாம் பார்க்கணும். ஜாதகம் வலுவா இருக்கா அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள உங்க பிள்ளைகள் எதுல படிக்க வைக்கலாம், அது நீங்களே எதுல படிக்கலாம், பேர குழந்தைகள் எதுல படிக்க வைக்கலாம், படிக்க வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பை தெரிந்து கொள்ள இந்த திரையில தெரியக்கூடிய 90 80 57 13 70 இந்த வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க. வாட்ஸ்அப்ல ஜாதகத்தை எழுதி கட்டண முறையில் ஆன்லைன்ல சிறப்பா பலன்களை கிரக விளக்கத்தோடு தெரிந்து கொள்ளலாம். இப்ப வீடியோக்குள்ள போவோம். தலைப்பு செவ்வாய் சனி தொடர்பும் பல் மருத்துவமும், பிடிஎஸ். இப்ப ஜாதகத்தினுடைய பிறந்த வாரத்தை பார்ப்போம். 17/2/2000 12:32 மதிய வேளையில கோயம்புத்தூர்ல பிறந்திருக்காரு. பௌர்ணமிக்கு அருகில் உள்ள ஜாதகம்ங்க. புனர்பூச 4ஆம் பாதம், ஜென்ம நட்சத்திரம். சாரம் சந்திரனுக்கு மட்டும். தசாபுத்தி இருப்பு பார்க்க. இப்ப பூரம் நட்சத்திரம்னா சுக்கிர திசையில பிறந்திருக்காரு அர்த்தம். உத்தரம்னா சூரிய திசையில பிறந்திருக்காரு. திருவோணம்னா சந்திர திசையில பிறந்திருக்காரு இருக்கணும். அப்ப அதை பார்த்தா தானே இப்ப என்ன தசாபுத்தி நடக்கும் நம்ம சொல்ல முடியும். வாழ்க்கை சம்பவங்களை சுட்டி காட்டுவது தசாபுத்தி தானே. இப்ப புனர்பூச 4ஆம் பாதம் அமைப்புல குருதசை 1 வருஷம் 10 மாதம் 4 நாள் இருக்க இந்த பிறந்த ஜாதகர் இவர். இப்ப லக்கணம் ரிஷப லக்கணம். லக்கணத்துக்கு சுவர் பார்வை இல்லை, அதே நேரத்துல தீய பார்வையும் இல்லை. சனினா லக்கணத்தை பார்க்கவே கூடாதுங்க, அது நல்லதே இல்லை. செவ்வாய் பார்த்தால் படபடப்பு அப்படின்னு சொல்லிட முடியாது. செவ்வாயின் தன்மைக்கேற்ப சொல்லணும், சனியின் தன்மைக்கேற்ப சொல்லணும். லக்கணத்துக்கு நல்ல கிரகமும் சனி கூட இங்க ஒட்டலாங்க. டிகிரி வயசா பாக்குறது அமைப்பு. சனி கூட இங்கே ஒட்டல, டிகிரி வயசா நெருங்கல. அப்ப லக்னாதிபதி எடுத்து பார்க்கணும். லக்னாதிபதி 9ஆம் இடத்துல சுக்கிரன் பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்புல இருக்காரு, ஒளிதான். இப்ப பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்புல இருக்கும் பொழுது இவர் ஸ்ட்ராங்கான ஆளு சொல்லிடலாம். ராசி ராகுவோட சேர்ந்திருந்தாலும் பௌர்ணமி விதிவிலக்கு இருக்கு, இருள் விலகுது.
முதல்ல பாவத்துவம் அப்புறம் சுபத்துவம். அப்ப ராசி லக்னம் இவர் வலுவானவர் அப்படிங்கணும். இப்ப இந்த ஜாதகத்துல மருத்துவர் சொல்லிட்டேன். இதுல வந்து எந்த கிரகம் சுபத்துவமா இருக்கு? முதல்ல வரிசையா சொல்றேன். சந்திரனோட ராகுவோட சேர்ந்துருச்சுங்க. இங்க சுக்கிரன் கேதோட சேர்ந்துருச்சு. சனியுடைய பார்வையும் பெற்றுச்சு. புதன் சூரியன் 10ஆம் இடத்துல இருக்காங்க. 10ஆம் இடத்துல திக்பலமா இருக்காங்க. ஆனா இடம் கொடுத்த கிரகம் நீசமா போச்சு. அப்புறம் தான் குருவோட சேர்றாரு. முதல்ல பாவத்துவம் நுணுக்கம் இப்படிதான் பார்க்கணும். பாவத்துவம் பார்த்து சுபத்துவம் பார்க்கணும். வந்துருச்சு. அப்ப மிச்சம் உள்ள கிரகம் என்ன? குரு சனியோட சேர்ந்துருச்சு கிடையாது. அப்ப மிச்சம் என்ன கிரகம் இதா இருக்கு? குரு வீட்டுல செவ்வாய் இருக்கு. ரிஷப லக்கணத்துக்கு ஆகாதவர்களோ மருத்துவர். அப்ப செவ்வாய்க்கு ஏற்ற லக்கணத்துலதான் மருத்துவர்கள் பிறப்பாங்களா? அப்படி இல்லை. எல்லா லக்கணத்திலையும் மருத்துவர் வரும். அந்த கிரக நிலைகள் லக்கணத்துக்கு பலன் தராத கிரகம், அவயவ கிரகங்கள் பலன் தர அமைப்புல இருக்கணும். அதுதான் முக்கியம். இப்ப இந்த லக்கணத்துக்கு 11 செவ்வாய் வந்து குருவோட பரிவர்த்தனை இருக்காரு. இதுதான் பெருசு. செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை. பரிவர்த்தனை மூலமாக சனி வந்து தொடர்பு கொள்றாரு செவ்வாய்கிட்ட. இது மறைமுக தொடர்பு. செவ்வாய் குரு பரிவர்த்தனை இருக்கா? இப்ப இந்த செவ்வாய் இங்கு வரும்போது சனியோட சேர்றாரு. அதனாலதான் பிடிஎஸ். அருமையான விளக்கம். அதோட செவ்வாய் வந்து 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு. சனியும் 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்வது பெரிய தவறு இல்லை. குருவோட இருக்காருல்ல. அப்ப சுபத்துவ பாவத்துவத்தின் அளவீடுகளை பார்க்கணும். அதுலதான் பலன்கள் இருக்கு. செவ்வாய் 2ஆம் இடத்தோட தொடர்பு கொள்றாரு. ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் பரிவர்த்தனை மூலம் வர்றாரு. இது ஒரு நுட்பம். பரிவர்த்தனை மூலமாக 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்ப 2 10ஓட தொடர்பு கொண்டால் மருத்துவர் சொல்றேன்ல, இதுதாங்க இதோட விளக்கம். இந்த ஜாதகத்துல செவ்வாய் தான் அதிக சுபத்துவம், குருவோட பரிவர்த்தனையா இருக்கிறதுனால அப்ப மருத்துவரா இருக்காரு. சனி சம்பந்தப்படுறதுனால மறுபடியும் சொல்றேன், இந்த செவ்வாய் வந்து இங்க வரும்பொழுது குரு இங்க போயிடுவாரு. பரிவர்த்தனை அமைப்பு குரு இவருடைய வீடு, செவ்வாயோட வீடு. அப்ப சனியோட மறைமுகமா சம்பந்தப்படுறதுனால இவர் பிடிஎஸ்ல இருக்காருங்க. நம்ம ஜாதகத்துல என்ன இருக்கோ அதுதான் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாகிறது. இப்ப தெளிவா விளக்கி இருக்கேன். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளவு சம்பாதிப்பீங்க, நம்ம என்ன மனசுல வருதோ அத்தனையும் நீங்க கேட்கலாம். பதில்கள் வந்து கிரக விளக்கத்தோட தெளிவாக உங்களுக்கு பலன் சொல்றேங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பரை பார்த்துக்கிறேங்க. அதுபோல திருமண பொறுத்த சிறப்பாக பார்க்க போறோம். எப்படின்னா திருமணம் எப்ப நடக்கும், எவ்விதம் நடக்கும், திருமணத்துடைய தரம், திருமணத்துக்கு பிறகு நல்லபடியா இருக்கணும்ல, இந்த வாழ்க்கை சம்பவத்தோட கிரக சுபத்துவ பாவத்தைப்படி சொல்லுவேன். இந்த இது 10% எந்த விஷயம் இல்லைங்க, அது ஒரு குப்பை. அதுல எந்த விஷயம் கிடையாது. குடும்ப ஜாதகங்களை பார்த்தால் சேர்த்து அற்புதமான பலன்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்து ஒரு நுட்பமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.